Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. தனியார் சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் தற்போது மழை பெய்து வருகிறது. இன்றைய தினம் எந்தெந்த இடங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு சார்? குறிப்பா இன்று அதிகாலை முதல் பார்த்தோம்னா நமக்கு வட மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகி வருகிறது. குறிப்பா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னையின் புறநகர் பகுதி. இந்த மழைப்பொழிவு தற்போது வடக்கு உள் மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் நோக்கி நகர தொடங்கி இருக்கு. இதன் காரணமாக வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள்ல இன்று முற்பகல் 11 மணி வரைக்கும் நமக்கு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு வட மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும். அதே சமயத்துல இன்று பிற்பகல் மாலை நேரத்துல டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று பிற்பகல் மாலை நேரத்துல. அதே போல இன்று மாலை இரவு நேரங்கள்ல மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள், அதே போல கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், நீலகிரி, அதே போல தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலியின் மேற்கு பகுதி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப தொடர்ச்சியாக பெய்யும் இந்த மழையின் காரணமாக கடந்த மார்ச் மாதம் பார்த்திருந்தோம் வெயில் அதிகமாக தான் இருந்தது. இந்த ஏப்ரல் மாதமும் வெயிலின் தாக்கம் நமக்கு அதிகமாக தான் இருக்குமா? இப்ப இந்த மழை காரணமாக கொஞ்சம் கனியுமா? அதாவது மார்ச் மாதத்திலையும் நமக்கு மார்ச் 10ஆம் தேதி வாக்குல பரவலாக தமிழகத்துல மழை பதிவானது. தற்போதும் அதன் பிறகு மார்ச் இறுதி நாட்கள்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த சூழல்ல தற்போது தமிழகத்துல கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு நிலவிய நிலையில தற்போது மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. இன்றைய தினம் இதுவரைக்கும் கடலோர பகுதிகளில் தான் மழைப்பொழிவு காணப்பட்டாலும் வரக்கூடிய மணி நேரத்துல உள் மாவட்டங்கள்ல மழை பரவலாகும். அதே போல அடுத்து வரக்கூடிய தினங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதாவது மார்ச் இறுதி வாரத்துல பார்த்தோம் நம்ம வேலூர், திருப்பத்தூர், அதே போல மதுரை, கரூர், பரமத்தி போன்ற பகுதிகள் எல்லாம் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை நிலவியது. அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மாலை இரவு வெப்பச்சலன இடிமலைக்கு சாதகமான சூழல் காணப்படுது. அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தின் முதல் அரை பகுதியில நமக்கு வெப்பநிலை சற்று இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தின் 2வது அரை பகுதி ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு வறண்ட வானிலையும் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை, வெப்ப அலை போன்ற இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையை நம்ம ஏப்ரல் 2வது அரை பகுதியில நம்ம எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 2வது பாதியிலேயே நம்ம வெப்ப அலையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு ஹேமச்சந்திரன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.